அப்பா அம்மாளுக்கு வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. ஸோ உங்க பொண்ணான டைமை எங்களுக்காக, அம்மாக்காக, எல்லாருக்காகவும் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அம்மா கிட்ட வந்து பேசலாம். பேசி அவங்க என்ன ப்ராப்ளம்காக ஃபர்ஸ்ட் சராக்கேரி வந்தாங்க, அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா. உங்க பேரு? கலைவாணி. ஓகே. உங்களோட வயதுமா? 74. ஓகே. எங்க இருந்து வரீங்கம்மா? குளத்தூர் கங்கா தட்டு. ஓகே. உங்களை செராக்கேரிக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சது யாருமா? தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்லி வர வச்சாங்க. ஓகே. சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? அப்போ நான் நடக்க முடியாம என்னை யாராவது புச்சின்னு தான் வரணும். அவரே தான் புச்சின்னு வந்தாரு என்னை இட்டுங்க. ஓகே. மறுநாள்ல இருந்து நானே வந்துட்டேன். நீங்களே வந்துட்டீங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ராப்ளம்காக செராக்கேருக்கு வர ஆரம்பிச்சீங்க? முட்டி வலி, ஓகே, இடுப்பு வலி, ஓகே, சுகரு, ஓகே, பிபி, கேன்சர் எல்லா வியாதியும் எனக்கு இருந்தது. ஓகே. இந்த செராக்கேர் வந்து என்ன மாதிரி கேன்சர்மா? அதாவது பிரீத் கேன்சர் நம்ம சொல்றோம். பிரஸ்ட் கேன்சர். ஓகே. எவ்வளவு நாளா இருந்துச்சு? எவ்வளவு ஸ்டேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சது? முடிய போற ஸ்டேஜ்ல தான் எனக்கு தெரிய வந்தது. எனக்கு வலியே இல்ல. ஓகே. முடிய போற நேரத்துல நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஓகே. அப்புறம் ஒரு 2-3 லட்சம் செலவாச்சு. ஆப்ரேஷனும் பண்ணி போட்டு அதுக்கு உண்டான சிகிச்சை எல்லாம் நான் எடுத்து முடிச்சுட்டேன். எவ்வளவு வருஷம் ஆகுது எடுத்து? ஒரு 1.5 வருஷம் தான் ஆகும். 1.5 வருஷம். ஸோ முன்னெல்லாம் வந்து கேன்சருக்கு சிம்டம்ஸ் தெரியும். என்ன மாதிரி சிம்டம்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் முடி கொட்டும், வெயிட் லாஸ் ஆகும், பிளட் வாமிட் எடுப்பாங்க, டிசென்ட்ரி போயிட்டு அதாவது லூஸ் மோஷன் ஆனது கண்டினியூவா போயிட்டே இருக்கும். அவங்க என்ன கேன்சர் வருதோ அந்த பகுதியில வந்து காயங்கள் ஏற்படும், புண்ணு வரும். ஓகேங்களா? பட் அம்மாவுக்கு வந்து எந்த விதமான சிம்டம்ஸுமே தெரியல. டைரக்டா எத்தனாவது ஸ்டேஜ்? 4th ஸ்டேஜ்ல தான் வந்து அவங்க தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வர கேன்சர் எல்லாமே அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா கேன்சர் அவேர்னஸ் எல்லாருக்குமே வேணும். சாதாரணமான பிரச்சனையை வந்து அசால்ட்டா நம்ம கேர்லெஸ்ஸா விழும்போது அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ப்ராப்ளமா கிரியேட் ஆகிறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. அதான் ஏதோ காட் கிரேஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிரெஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ செராக்கேர் வந்து எவ்வளவு நாள் ஆகுதுமா? 50 நாள் ஆகும். 50 days. ஓகே. அதுல எனக்கு 20 நாள் 30 நாள்லயே என் உடம்பு ரிலீஃப் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஊதலா இருந்தேன். ஓகே. அதுவே எனக்கு என் உடம்பெல்லாம் ஃப்ரீ ஆயிட்ட மாதிரி நானே உணர்ந்தேன். நீங்களே உணர ஆரம்பிச்சீங்க. வேற என்னென்ன பிரச்சனைகள் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு 6 பிரச்சனை மேஜரா இருக்கிற பிரச்சனைகள் சொன்னீங்க இல்லையா? இதை தவிர எனக்கு இது குணமாயிடுச்சுமா, நான் நினைச்சே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி விஷயம் நீங்க என்ன சொல்லுவீங்க? கேஸ் ட்ரபிளும் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஓகே. அந்த இடுப்பு வலியும் குறைஞ்சிச்சு, முட்டி வலியும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனா அப்பப்போ வருது போகுது. ஓகே. அதுவும் குறைஞ்சிச்சு. நான் இப்போ சுகருக்கு 25 வருஷமா சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டேன். இங்க வந்தது நாள்ல இருந்து ஒரு 10 நாள் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா மாத்திரையே விட்டேன். இப்போ மாத்திரை விட்டு ஒரு மாசம் ஆகுது. போன 10ஆம் தேதி விட்டுட்டேன். இந்த 10ஆம் தேதி போய் செக் பண்ண போறேன். எனக்கு எவ்வளவு சுகர் இருக்குது. சுகர் இருந்தாலும் இல்லைனாலும் நான் மாத்திரையே எடுத்துக்கிறது இல்லைன்னு வச்சிட்டேன். ஏன்னா 25 வருஷமா மாத்திரை துண்ணுத்துனே என் உடம்பு வீங்கி போய் கிடக்குது என் உடம்பு. அதனால என் உடம்பு இப்போ கொஞ்சம் சுமாரா ஆயிட்டேன். என் முகமெல்லாம் வீக்கமா இருக்கும், பூதம் மாதிரி. பசங்க போட்டோ எடுக்கணும்னா கூட நான் போட்டோ பிடிச்சிக்கவே மாட்டேன். என்னாலும் கிட்ட வராதுங்க அப்படின்னு. இப்பதான் இப்போ நீங்கெல்லாம் போட்டோ அப்படின்னா எனக்கு அதுவே கஷ்டமா. இன்னைக்கு வந்து அழகா மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. பேங்க்குக்கு போறதுக்காக மேக்கப் பண்ணிட்டேன். அது இன்னைக்கு பிரைட்டா இருந்தாங்க, அழகா இருந்துச்சு. அதான் அப்படி போறப்ப நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் அம்மா கூட சேர்ந்து. ஸோ அததான் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு மாத்திரையே விட்டுறலாம், சுகருங்கிறது 4 பட்டை போட வேண்டிய ஒரு பிரச்சனை, அதாவது இருக்கோ வரையும் நம்ம வந்து வாழ்நாள் முழுவதும் போட வேண்டிய மாத்திரை. கரெக்டா சொல்லுங்க டாக்டருங்க? வாழ்நாள் பூரா நீங்க மாத்திரை போட்டுதான் ஆகணும். கேன்சருக்கும் 5 வருஷத்துக்கு மாத்திரை. இந்த கேன்சர் மாத்திரை கூட சாயந்தரத்துல போடவே மறந்துடுறேன். ஒரு நாளைக்கு மறந்துடுறேன், ஒரு நாளைக்கு போடுறேன், ஒரு நாளைக்கு மறந்துடுறேன், ஒரு நாளைக்கு போடுறேன். எப்படி தைரியம் வந்துச்சு உங்களுக்கு? என்ன தைரியத்துல வந்து நீங்க மாத்திரை எல்லாம் விட்டீங்க? இங்க சார் பெட்ல படுத்ததுனாலதான். ஆனா கட்டி நேரத்துல தூக்கம் மட்டும் எனக்கு வரவே இல்லை. இந்த 50 நாள்லயும் எனக்கு தூக்கம் மட்டும் வரல. அந்த
பெரிய டீப் ஸ்லீப் பெட்டில் பட்ட உடனே எனக்கு தூக்கம் வந்துச்சு. உடனே உடனே அந்த பெட்டை வாங்கணும்னு நான் பணத்தை தயார் பண்ணியிருக்கேன். ஓகே, பணத்தை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. சரினா தூக்கம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க கணக்கெடுப்பு பத்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பணம் வச்சிருக்கவங்க பணக்காரங்க கிடையாது, நிறைய பணம் வச்சிருக்கவங்க பணக்காரங்க கிடையவே கிடையாது. 3 வேளையும் பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஸோ நைட்டு ஃபுல்லாக தூங்கி நிம்மதியாக எந்திரிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க தான் உண்மையான பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தூக்கத்தை வந்து டீப் ஸ்லீப் வந்து நம்ம கலைவாணி அம்மாவுக்கு கொடுத்துருக்கு. அந்த கான்ஃபிடென்ட்ல கேன்சர் மாத்திரை விட்டாச்சு, சுகர் டேப்லெட்டை விட்டாச்சு, என்ன வந்தாலும் பிபி டேப்லெட்டையுமே விட்டாச்சு. எல்லா பிரச்சனையுமே ஒரு 50% ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மேட்ரஸே வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு பணம் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? எனக்கு பென்ஷன் வருது 15,000. ஓகே, என் சின்ன பொண்ணுகிட்ட ஒரு 5,000 கொடுமான்னு கேட்டேன். என் சின்ன பொண்ணு நேற்று பேரங்கிட்ட கொடுத்துருச்சு. அதுல அந்த 20,000 அந்த பெட்டுக்காக ஐயா கிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன். ஓகே, இன்னும் மீதி பணத்தை 10 நாள்ல நான் நகையை வச்சு தயார் பண்ணிடுவேன். ஏமா தங்கம் விற்கிற விலைக்கு நீங்க போய் நகையை வைக்கணும்னு சொல்றீங்களே, ஏமா அப்படி பண்றீங்க? எனக்கு ஆரோக்கியம் தான்மா முக்கியம், எனக்கு தங்கம் எடுக்காது. தங்கம் இருந்துச்சுன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமா, அதை போட்டு திரும்பியும் ஒரு 4 பொருளை வாங்கலாம். இந்த பெட்டை போட்டு என்னத்தை வாங்க முடியும்? ஒண்ணும் வாங்க முடியாது. கடைசி வரைக்கும் யாரானா யூஸ் பண்ணிட்டு போட்டோம்னு நான் வாங்கி போட்டேன். ஓகே, ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ண வேணாம். ஓகே, இது வந்து உங்க ஃபேமிலியோட சுச்சுவேஷன் சொல்லுங்க. இது நிறைய பணம் வச்சுட்டு வாங்குறீங்களா? ஸோ பீரோ நிறைய பணம் வச்சுட்டு ஸோ இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து வாங்குறீங்களா, இல்லை என்ன சுச்சுவேஷன்ல இதை வாங்குறீங்க? எனக்கு தூக்கம் வந்தது, எனக்கு நிம்மதியான தூக்கம் எனக்கு வேணும். ஓகே, அது என்னுடைய முடிவு. என் கையில பணம் இருக்குது, நான் வாங்குறேன். அதாவது எனக்கு 15,000 பென்ஷன் தான் வருது. ஓகே, மாசம் கொடுத்து வாங்கலான்னு கேட்டு பார்த்தேன். அது ஹெல்ப் பண்றாங்களா? யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, என் கடைசி பொண்ணு தான் இப்போ எனக்கு ஒரு 2 சவரம் நகையை ஏதோ ஒன்று கொடுக்குறம்மா, நீ அதை வச்சு வாங்கி நீ எனக்கு அப்புறமா மூட்டி கொடுத்துக்கோமான்னு சொல்லி என் சின்ன பொண்ணு எனக்கு ஊக்கம் கொடுத்து எனக்கு நகையை கொடுக்க போறா. அது 15ஆம் தேதி தான் கொடுப்பா. அதை வச்சு மிச்ச பணத்தை நான் கட்டி கொடுப்பேன். இங்க வர அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆரோக்கியத்தை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இங்க எல்லாரும் வாங்க, லீவு போடாத வாங்க. நான் இந்த 50 நாள் ஒரு நாள் கூட லீவே போடல. நான் இங்க செராட்டார்ல வந்து படுத்து 4ஆவது நாளே எனக்கு லூஸ் மோஷன் 4 நாளைக்கு இருந்தது. நான் அதையும் எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்து படுத்து எழுந்து தான் போனேன். பேதி ஆகுதுன்னு நான் வரதான் நிற்கவே இல்லை. மற்றபடி வேற எனக்கு எந்த பிரச்சனையும் தலைவலியா ஜுரமா அதெல்லாம் எதுவுமே வரல. எனக்கு வயிற்றுல தான் முக்கால்வாசி பிரச்சனை. கொஞ்சோண்டு சாப்பிட்டா கூட அப்படியே வந்து புளியாப்பமா வரும். அதெல்லாம் இந்த செராட்டார் தண்ணி குடிச்சதுனால அதுவும் இப்போ போயிடுது. ஜெயின் வாட்டர் தண்ணி, அந்த கடவுள் வாட்டர் தண்ணி குடிக்க எனக்கு அந்த வயிறு பிரச்சனையும் போயிடுச்சு. என் உடம்பு ரொம்ப ரொம்ப சொல்றது முடியாத அளவுக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன். ஓகே, உங்க வயசு என்னன்னு சொன்னீங்க? 74. இப்ப எவ்வளவு வயசு கம்மியா இருக்கீங்க? தெரியலையா? நான் எப்படி சொல்லணும்? அது எப்படி கம்மியாகும்? கண்டிப்பா கம்மியாகும். பிரச்சனையே குணமாகும் போது வயசு கம்மியாகுமா? வயசு கண்டிப்பா கம்மியாகும். உங்களோட உடலோட வயசு வந்து அதாவது நீங்க பிறந்திருக்க வயசு மட்டும் தான் ஏறுமே தவிர உங்க பாடிக்கு ஏஜ் வந்து கம்மியாயிடும். ஓகேங்களா? தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். அம்மா வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கலாம், என்ன சேர்த்து வைக்கலாம், நகை சேர்த்து வைக்கலாமா, இல்லைன்னா வீடு கட்டி வைக்கலாமா, பேங்க்ல வந்து பணம் போட்டு வைக்கலாமா, அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய எல்லாம் யோசிப்போம் இல்லையா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. நான் பணத்தை சேர்த்து வச்சு என் பிள்ளைக்கு வீடு கொடுத்துட்டேன். என் பொண்ணுங்களுக்கு எதுவுமே நான் கொடுக்கல. அதனால என் பென்ஷன் பணத்தை என் பொண்ணுங்களுக்கே கொடுக்கணும். ஆளுக்கு ஒரு 1 லட்சம் கொடுக்கணும். சின்ன கடைசி பொண்ணுக்கு தான் 1 லட்சம் கொடுத்தேன். உடனே 2 பொண்ணுங்களை வந்துட்டாங்க. அவளுக்கு மட்டும் 1 லட்சமா? எங்களுக்கெல்லாம் என்ன, நாங்களாம் அவனுக்கு போடலையான்னு வந்து சண்டை போட்டாங்க. எல்லாருக்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்போ வாங்க, என் கையில் உங்களுக்கு 15,000 என் கையில் இருந்தால் அதையும் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு. இப்போ 2வது பொண்ணு அடுத்த மாதம் என் பொண்ணுக்கு கிரகப்பிரவேசம், எனக்கு 25,000 வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு போயிடுவேன். அடுத்த மாதம் அதுக்கு நான் என் பென்ஷன் பணத்தை அப்படியே அதுக்கு கொடுக்க போகிறேன்.
25,000 இல்லை 15,000 தான் சொல்லி கொடுக்க போறேன். இப்படியா அந்த பிள்ளைங்க மனசுல கஷ்டப்படக்கூடாது. அப்பா அப்பா சொத்து பிள்ளைக்கே வச்சுட்டாங்களே அம்மா, நம்மளுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க 3 பொண்ணுங்களும். அதனால அவங்களுக்கும் செய்யணும். எனக்கு என்னுடைய நிம்மதிக்கு இன்னைக்கு இந்த சிறக்க பெட்டும் நான் வாங்கியே ஆகணும். அது என்னுடைய முடிவு. இவ்வளோ கஷ்டத்துலயும் நான் நல்லா தூங்கணும், எனக்கு நிம்மதியான தூக்கம் வரணும்னு நினைச்சு இத முயற்சி பண்ணி வாங்குறாங்க. கையில வச்சுக்கிட்டுலாம் வாங்கல இல்லையா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்மா வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்காக வீடு கட்டி கொடுத்துருக்கேன், என் பொண்ணுக்கு நிறைய காசு கொடுத்துருக்கேன், நகை வாங்கி கொடுத்துருக்கேன்னு என்னென்னமோ சொன்னாங்க இல்லையா? எல்லாமே நம்ம ஒரு காலத்துல இல்லாதப்போ அவங்க பேர பசங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டி வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க, நகைலாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்ற சொன்னாலுமே ஒரு கட்டத்துல என்ன யோசிப்பாங்க தெரியுமா? என்னோட பாட்டியும் என்னோட அம்மா வந்து எனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுவாங்க. இது காலகாலத்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு நாளையோட முடிய போற விஷயமே கிடையாது. நீங்க எப்படி வந்து நகைய உங்க பொண்ணுக்கு, உங்க பேர பசங்களுக்கு, கொள்ளு பசங்களுக்கு அப்படின்னு வைக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த மேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க யூஸ் பண்றது போக அடுத்தடுத்த தலைமுறைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை சேர்த்து கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்ப சந்தோஷமா இருக்குமா? நீங்க ஒரு நல்ல விஷயத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. பெரிய மகளும் ஏமா நீ பெட் வாங்கிட்டியா நேற்று கேட்டா, வாங்கினே இருக்கிறேன்டி அப்படின்னு சொன்னேன். நீ வாங்கி போடு, நான் ஆஃபீஸ் முடிஞ்சோடனே நேரம் அங்கே வந்துடுறேன் அப்படின்றான். இந்த வாங்கின்னு எத்தனையோ முறை கூப்பிட்டேன், இங்கே வரல. நீ வாங்கி போடு, நான் வந்து அங்கே பார்த்துக்கிறேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் 2 சவரம் கொடுத்துட்டேன். நான் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இருக்க மாட்டேனான்ற நிலைமையில நான் வச்சிருந்த நகையெல்லாம் பிரிச்சு 3 பேருக்கும் கொடுத்துட்டேன். இப்ப என் மேல ஒண்ணுமே இல்லை. எனக்கு என்ன ஓடுன்னு அவங்க தான் எனக்கு தரணும். இப்ப நான் சின்ன பொண்ணுக்கு தான் கேட்டிருக்கிறேன், அவ தரேன்னு சொல்லிக்கிறா. அதை வச்சு நான் வாங்குறேன். இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, இன்னும் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தையும் அவங்க கொடுக்க போறாங்க. ஆரோக்கியம் அப்படின்ற ஒண்ணு அவங்க மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலிக்கே வந்து எடுத்துட்டு போக போறாங்க. அம்மாக்காரங்க நல்ல ஒரு டைம் பிளான் பண்ணுவோம். வணக்கம். சிரிங்க முதல்ல. Okay. அம்மாவோட ஸ்டோரி எல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் நிறைய கேட்டதுல எனக்கு ரொம்ப பாதிச்ச விஷயம் ஒண்ணு என்னன்னா, அம்மா வந்து இப்போ வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்து, கேட்டீங்களா, நகையை கொடுத்து, வீடு கட்டி கொடுத்து, எல்லாம் பண்ணி கொடுத்து, இப்ப அம்மா வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட ஒவ்வொருத்தரும் ஒரு ரூம்ல வாழ்க்கை நடத்திட்டு. நான் கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன். காலையில 6 மணிக்கு எழுந்து டிவி முகத்துல தான் முடிப்பேன். டிவியை போட்டு பல்வலின்னு வந்து உட்காந்துப்பேன். அம்மா வருமாக 9 மணிக்கு தான் ஒரு கிளாஸ் காசு வச்சுருவாங்க. அதனால நீ என்ன நேரம் டிவி பார்த்துட்டு கிடக்குற, நீ தனியா ஒரு ரூம்ல பாருன்னு. அந்த டிவியும் நானே தான் வாங்கிக்கினேன். அதுவும் நானே தான். என் பணம் இருக்குது, எனக்கு 10,000, அது நான் வாங்கிக்கிறேன். 5,000 இந்த 5,000 கொடு, டிவி ஏற்றாந்து இறக்கு அப்படின்னு இறக்கி. இப்போ ஆனாலும் உடனே போடு, வேற வாங்கு அப்படின்னு. அது மாதிரிதான் வாழறேன். இப்போ என் பிள்ளைய கூட அவனுக்கு கால் 2 மட்டு போய் அவன் என் பிள்ளை நடக்க முடியாம நடக்கிறான். எனக்கு அதை பார்த்தாவே என் மனசு கொதிக்குது. அவனை வாடான்னு கூப்பிட்டு அவன் என்ன சொல்றான், எனக்கு 60 வயசு ஆகட்டும், நான் ரிட்டையர் ஆன பாடு வந்து போய் அவங்க பெட்டில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னா. சரி போறான்னு அனுப்பி விட்டேன். என் பேர பிள்ளைங்க கிட்ட சொன்னேன், ஐயா எங்களுக்கு எதுக்கு சூடு பெட்டு, நாங்கள் குழுன்னு ஏசியில் பார்த்து நடக்கிறோம், எங்களுக்கு அந்த பெட்டும் வேணாம் ஒன்றும் வேணாம் போ அப்படின்றானுங்க பேர பசங்க. சரி போகடா, உங்களுக்கு எல்லாம் எப்போ தெரியுமோ தெரிஞ்சுக்கிறீங்கன்னு. அம்மா கடைசியா எந்த ஒரு வார்த்தை சொல்றது என்னன்னா, இதோட முடியல, அந்த சின்ன ரூம்ல என்னென்னலாம் வந்து போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, என்னென்னலாம் போடணும்னு நினைக்கிறீங்க? அந்த மேஜிக் சேர் போடணும், செயின் வாட்டர் போடணும், போட்டுக்கிறாங்க வளையல்
அதுல ஒண்ணு போட்டுக்கணும். ஒரு கையில வாக்கு கட்டணும், ஒரு கையில வாக்கு. அது கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. உங்களுக்காக நாங்களும் டெய்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். நன்றி, நன்றி. தேங்க்யூ.